ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த இ-சேவை லாகின்ல லீகல் கைட் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணுவோம். அப்படி அப்ளை பண்ணும்போது இப்போ லேட்டஸ்டா ஒரு ஃபியூச்சர் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. அதை அப்ளை பண்றதுல ஒரு சில மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை எப்படி கரெக்டா நம்ம வந்து ப்ரொசீடா வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன் வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது லீகல் கைட் சர்டிபிகேட், வாரிசு சர்டிபிகேட் நீங்க அப்ளை பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒன்னு இ-சேவை மையத்துக்கு போயிட்டு அப்ளை பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா இ-சேவை சிட்டிசன் போர்ட்டல்ல போயிட்டு நீங்களே வந்து அப்ளை பண்ணுவீங்க. அப்படின்னா வந்து இ-சேவை பிரான்சைஸ் சைடு வச்சிருக்கவங்க அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, இதான் வந்து ஒரு ப்ரொசீஜர். ஆஃப்லைன்ல வந்து லீகல் கைட் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ண முடியாது. அதுக்கான நடைமுறை எல்லாமே வந்து சீர்திருத்தம் பண்ணி ஜியோ எல்லாம் பாஸ் பண்ணி கொண்டு வந்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு. இப்ப இதுல வந்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிற நம்ம வந்து ஒன்பே ஒன்னா பார்ப்போம். வழக்கம் போல நீங்க வந்து வாரிசு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இ-சேவையில லாகின் பண்ணிட்டு லீகல் ஹையருக்கு நேரம் நீங்க கிளிக் பண்ணி உள்ள வந்து அந்த அப்ளிகண்டோட டீடைல்ஸ் எல்லாமே போட்டு அப்ளிகேஷன் பேஜுக்கு வந்துருவீங்க. பேஜ்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதெல்லாம் முக்கியமான ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இது அப்படியே நீங்க கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துருங்க. மேல எதுவுமே உங்களுக்கு வந்து எனபிள் பண்ணல. இந்த இடத்துல கேட்டிருப்பாங்க அப்ளிகேண்ட் வந்து மேரேஜ் ஆனவங்களான்னு கேட்டிருப்பாங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுப்பீங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு கொடுப்பீங்க. அப்ளிகேண்டோட பேரண்ட் தான் வந்து இறந்துருந்தாங்க அப்படின்னா வந்து எஸ்ன்னு கொடுப்பீங்க, இல்லைன்னா நோன் கொடுப்பீங்க. வேற ஏதாவது லீகல் கார்டியனுக்கு ஏதாவது நீ சர்டிபிகேட் எதுவும் வச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க. நம்ம நோ அப்படிங்கிறத கொடுப்போம். அதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கரண்ட் டீடைல்ஸ், உங்களுடைய கரண்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா கேன்ல இருக்கக்கூடியது கேப்சர் ஆகிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க, இறந்தவங்களுடைய டீடைல்ஸ் அப்படிங்கறத வந்து கேட்பாங்க. யார் வந்து இறந்திருக்காங்க, அவங்க பேர் என்ன, அவங்களுடைய மேரேஜ் ஸ்டேட்டஸ் என்ன, அவங்களுடைய டெத் சர்டிபிகேட் நம்பர், இதெல்லாம் வந்து கேட்பாங்க. இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை வந்து எனபிள் பண்ணிருக்காங்க. இறந்தவங்களுடைய பேர் இந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா என்டர் பண்ணிருவீங்க. அவங்க இறந்தவங்க வந்து மேலா ஃபீமேலான்னு கேட்டிருப்பாங்க. நம்ம மேல் அப்படிங்கறத கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து மேரேஜ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல அவங்க மேரேஜ் ஆனவங்களா மேரேஜ் ஆகாதவங்களான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. மேரேஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த இறந்தவங்களுக்கு 2 ஒய்ஃபான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இது வழக்கம் போல வந்து இருக்கிறது தான். 2 ஒய்ஃபா இருந்தாங்க அப்படின்னா நம்ம எஸ்ன்னு கொடுப்போம். அப்படி இல்லை எஸ்ன்னு கொடுத்து அவங்களோட டீடைல்ஸ் நம்ம வந்து ஃபில் பண்ணுவோம். இல்ல அப்படின்னா நம்ம வந்து நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுப்போம். நோ கொடுத்ததுக்கு அப்புறம் டைரக்டா என்ன போகும் அப்படின்னா இருந்தவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கேட்கும். நம்ம ஃபில் பண்ணிடுவோம். இப்போ இந்த இடத்துல புதுசா ஒரு ஆப்ஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து எனபிள் பண்ணிருக்காங்க பாருங்க. உங்களுக்கு நல்லா வந்து வியூ பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இறந்தவங்க வந்து 2 ஒய்ஃப் வந்து கிடையாது. ஆனா ஒரு ஒய்ஃப் கண்டிப்பா இப்ப இருக்காங்க அப்படின்னா, அந்த ஒரு ஒய்ஃப் வந்து லைவ்ல இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. எஸ், இந்த இடத்துல லைவ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க டீடைல்ஸ் நம்ம வந்து ஃபில் பண்ணி நம்ம வந்து நெக்ஸ்ட் போயிடலாம். இந்த ஒரு ஒய்ஃபுமே வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பாங்க. ஒன்னு பொண்ணு இருப்பாங்க, இல்ல பையன் இருப்பாங்க. அவங்க வந்து இப்ப வந்து இருக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ் அப்படிங்கிற நம்ம வந்து கொடுக்கணும். கொடுத்து அவங்க டீடைல்ஸ் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். இல்ல அப்படின்னா இந்த இடத்துல நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நம்ம வந்து கொடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் வந்து மூவ் பண்ணி போய்க்கலாம். இதுதான் இப்போதைக்கு நான் கொடுத்துருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். இந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. ஏன்னா லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் வந்து எல்லாருக்குமே வந்து டக்குன்னு கிடைச்சிடாது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட்லாம் வந்து ஒரு வாரத்துல 7 நாள்ல கிடைச்சிரும். பட் லீகல் ஹையரை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து உங்களுக்கு வந்து 15ல இருந்து 20 நாள் வந்து எப்படியும் இழுத்துருவாங்க. விவோ, ஆர்ஐ, தாசில்தார் எல்லாமே நல்லா கரெக்டா வெரிஃபை பண்ணுவாங்க. நேர்ல கஸ்டமர் வந்து வர சொல்லுவாங்க, அப்ளிகண்ட்டை வர சொல்லுவாங்க. சரியான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்லாம் கொண்டு வாங்க, நாங்க மேனுவலா வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறலாம் சொல்லுவாங்க. நம்ம என்னதான் ஆன்லைன்ல அப்லோட் பண்ணாலும் நேரடியாக வர சொல்லுவாங்க. ஸோ அதனால கொஞ்சம் லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் மட்டும் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்பரா நீங்க அப்ளை பண்றது நல்லது. ஓகே, இதெல்லாம் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா அவங்களுடைய ஹையர் லீகலோடைய டீடைல்ஸ் வந்து கொடுப்பாங்க, வாரிசுதாரருடைய கொடுப்பாங்க. அதாவது இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடியவங்க பேரை மட்டும் நீங்க வந்து கொடுக்க கூடாது. நல்லா கவனிக்கணும். இப்ப யார் வந்து இறந்தவங்க வந்து ஒரு 80 வயசா இருந்தாலும் பரவாயில்ல, 60 வயசா இருந்தாலும் பரவாயில்ல, வயசுங்கிறது இங்க முக்கியம் கிடையாது. இறந்தவங்களுடைய அம்மா அப்பாவே நீங்க ஆட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 90 வயசு ஒரு தாத்தா வந்து இப்ப இறந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து லீகல் கார்டுனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பையங்க அவங்க பேரங்க வந்து இப்ப வந்து லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்றாங்க. அப்ப 90 வயசுல இறந்த இந்த தாத்தாவுடைய பேரை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு அவங்களுடைய அம்மா அப்பா பேர் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். கண்டிப்பா வந்து 90 வயசு தாத்தாவே இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க அம்மா அப்பா வந்து இப்ப கரண்ட்ல இருந்து இருக்க மாட்டாங்க. அப்ப அவங்களுடைய இறந்தவங்களுடைய அம்மா அப்பா பேரை கண்டிப்பா நீங்க இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணி அவங்க லைவ்ல இருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க லைவ் கொடுக்கணும். இல்ல டெத்னா டெத் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுக்கணும். அப்ப நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து அந்த இறந்தவங்களுடைய ப்ரூஃப் நம்ம கிட்ட இல்ல, அதனால நம்ம வந்து ஆட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறீங்க. நீங்க எல்லாமே கொடுத்து ஃபைனலா சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல அந்த இடத்துல டாக்குமெண்ட் சப்மிட்ங்கிற அந்த அப்ளிகேஷன் இடத்துக்கு போகும்போது இறந்தவங்களுடைய அம்மா அப்பாவுடைய ப்ரூஃபை நீங்க வந்து வைக்கிறதுக்கு அவசியம் கிடையாது, ஆப்ஷனல் தான் அப்படிங்கறத உங்களுக்கு ரைட் சைட்ல பிராக்கெட்ல கொடுத்துப்பாங்க.
என்னென்ன டாக்குமெண்ட் மட்டும் மேண்டேட்டரியா கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நீங்க சப்மிட் பண்ணா போதும். இறந்தவங்களுடைய அம்மா அப்பாவோட டீடைல்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து டெத்னா டெத்னு மட்டும் போடுங்க. அப்படி ரிஜெக்ட் ஆகுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு இது விருப்பமா இதா இருக்குன்னு நினைக்கிறவங்க நீங்க வந்து நோட்டரி பப்ளிக் கிட்ட வந்து ஒரு அஃபிடவிட் வாங்கி அந்த அஃபிடவிட்ல எல்லாமே தெளிவா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஒரு 5 பேர் கார்டியனா இருக்காங்க அப்படின்னா 5 பேர் பிளஸ் வந்து இறந்தவங்களுடைய அம்மா அப்பாவே நீங்க அந்த இடத்துல சேர்த்துருங்க. சேர்த்து என்ன பண்ணுங்கன்னா அஃபிடவிட்டை ஸ்கேன் பண்ணி ஒரே பிடிஎஃப்ல போட்டு நீங்க வந்து அட்டாச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 100% உங்களுடைய லீகல் ஹையர் சர்டிபிகேட் வந்து அப்ளிகேஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆகும். அதிகபட்சம் உங்களுக்கு வந்து 15 நாள்ல இருந்து 20 நாளுக்குள்ள உங்களுக்கு வந்து ஆகும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்து மாறும். ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல விவோ ஆர்ஐ தாசில்தார்லாம் குயிக்கா வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கொஞ்சம் லேட்டா அவங்களோட ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க. ஸோ நீங்க உங்களுடைய மாவட்டத்துல வந்து எவ்வளவு சீக்கிரம் வந்து பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போதைக்கு இந்த லீகல் ஹையர்ல லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய அப்டேட் இதுதான். புதுசா 2 ஆப்ஷன்ஸ் வந்து எனபிள் பண்ணிருக்காங்க. இது நீங்க அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டா பார்த்து நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு லீகல் ஹையர் அப்ளை பண்றதுல டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.